வணக்க நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடர் சகுந்தலா தேவி. இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு கன்னியா லக்னத்திற்கு முக்கிய 3 வழிபாடு ஸ்தலங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். கன்னியா லக்னம் என்பது ஒரு உபய லக்னம். அது ஒரு பெண் வீடாக வரும். கன்னியா லக்னத்திற்கு அதிபதியாக புதன் பகவானே வருவார். புதன் பகவானோட திருத்தலமான திருவேன்காடு சுதர்வனேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை தாயாரை புதன்கிழமையில் சென்று 21 நெய் தீபம் போட்டு பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்து வர புதன் பகவானால் ஏற்படும் துன்பங்கள் அகன்றி உங்கள் லக்னம் வலுப்பெறும், லக்னாதிபதி வலுப்பெறுவார். அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு புதன்கிழமை சென்று தாயார் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாடை சார்த்தி 7 நெய் தீபம் போட்டு மறிக்குழுந்து வைத்து வழிபாடு செய்து வர உங்கள் லக்னம் வலுப்பெறும். கன்னியா லக்னத்திற்கு 5வது வீடாக மகர ராசி வருவதனால் மகர ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் வருவார். சனி பகவானுக்கு முக்கிய ஸ்தலமான திருநள்ளாறு சென்று சனிக்கிழமையில் 8 நல்லெண்ண தீபம் ஏற்றி கருப்பு வஸ்திரம் சனி பகவானுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வர உங்களுடைய பூர்வ புண்ணியமும் 5ஆம் இடமும் புத்திரபாக்கியமும் வலுப்பெறும். அடுத்ததாக சனி பகவான் கோவில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி பகவான் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வர உங்களுடைய 5ஆம் இடம் வலுப்பெறும். 9ஆம் வீட கன்னியா ராசிக்கு லக்னத்திற்கு 9ஆம் வீடாக ரிஷபராசி வருவதனால் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானோட கோயில் ஸ்ரீரங்கம் வெள்ளிக்கிழமை சென்று மகாலட்சுமிக்கு 7 நெய் தீபம் போட்டு மல்லிகைப்பூ தாமரைப்பூ வைத்து தாயாரை வழிபாடு செய்து வர உங்களுக்கு லட்சுமி கடாசமும் மிகுந்த பாக்கியமும் இஷ்ட தெய்வ அருளும் கிடைக்கப்பெறுவீர். அடுத்தது கும்பகோணம் அருகில் உள்ள கஞ்சனூர் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை சென்று வெள்ளை வஸ்திரம் சாத்தி மொச்சை பயிறு மேல் 7 நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வர உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியம் பெற்று சிறந்த வருமானத்தை கிடைக்கப்பெறுவீர். நன்றி, வணக்கம்.